பிரியமானவர்களே, பொதுவாக ஒரு நதியை பார்த்தால் அது ஓடும் வழியில் தடைகள் வந்தால் அது அங்கேயே நின்று மோதி நில்லாமல் தாங்களாகவே வழியை உண்டாக்கி செல்லும் என்று நாம் பார்க்கிறோம். அதைப்போன்று தடைகளை கண்டு நாமும் சோர்ந்து போகாமல் தடைகளை நீக்கும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 8 முதல் 12. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதமளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே நாம் ஆண்டவரின் செயல்பாடுகள் என்று நாம் பார்க்கலாம். பவுல் எபேசுவில் உள்ள ஜெப ஆலயத்தில் 3 மாதமளவும் ஆண்டவரை பற்றி பிரசங்கித்தும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை உபதேசிப்பதையும் சகிக்காத மக்கள் பவுலுக்கு எதிர்த்து நின்றதை நாம் காண முடிகிறது. வசனம் 9 பவுல் மன சஞ்சலத்துடன் அங்கேயே இராமல் திறனு என்பவனுக்குரிய இடத்திற்கு சென்று அங்கு உபதேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக அந்த இடத்திலே மிகவும் கடும் வெயில் இருப்பதால் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை யாரும் எங்கும் செல்ல மாட்டார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது பவுல் அந்த நேரத்தை பவுல் சாதகமாக்கி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்திலே திறனு என்கிற அந்த வித்தியாசாலையிலேயே அவர் வருகின்ற மக்களுக்கு ஆண்டவரை போதித்தார். எதுவும் முடியாது என்று சொல்லாமல் கிடைப்பதை சாதகமாக்குவது நல்லது என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனத்தை உபதேசிக்கணும் என்ற பவுலின் விருப்பத்தையும் வெயிலாக இருந்தாலும் வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் இங்கே நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த ஒரு ஆர்வம் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். இப்படியாக 2 வருடம் செய்ததால் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ள ஏதுவாயிற்றென்று நாம் காண முடிகிறது. வசனம் 11-12 நாம் பார்க்கும் பொழுது பவுலுக்கு அற்புதங்களை செய்யும் வல்லமையையும் ஆண்டவர் கொடுத்தார். நம்மிடம் உள்ளதை ஆண்டவரிடம் கொடுத்தால் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக அந்த இடத்திலே அந்த உருமால் கச்சை என்று சொல்லும் பொழுது அந்த வெயில் காலங்களிலே அந்த தலையை சுற்றி அந்த வேர்வையை உறிஞ்சுவதற்காக தலையை சுற்றி அணிந்திருப்பர். பொதுவாக வேலை செய்பவர்கள் ஏப்ரன் என்ற கேர்டலை சரீரத்தை சுற்றி அணிந்திருப்பர். இதை அந்த மக்கள் நம்பிக்கையினால் நோயாளிகள் மேல் போட்ட பொழுது சுகம் பெற்றனர் என்று நாம் பார்க்கிறோம். அதை போட்டதினால் மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது என்று நாம் காண முடிகிறது. இன்றும் அற்புதங்களையும் சுகமளித்தலையும் அருளும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார். அவரை நாம் நம்புவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தகப்பனே, நீர் செய்யும் அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன்.